இந்த பண்டிகை நாளில் நமக்கு எல்லோரும் ஒருங்கிணைந்திருக்கிறோம். எல்லோரும் பண்டிகை நாட்களில் வீட்டில் இருக்கணும்னு விரும்புவோம். நம்ம விரும்புகிறோமோ இல்லையா, சூழல் நம்ம இருக்க வைக்கும். அப்படித்தான் நமக்கு சூழல் இருக்கும். குடும்ப தலைவிகளாக இருந்தால் சமையல், வறுக்கிறது, பொரிக்கிறது இதிலே இருப்பாங்க. குடும்ப தலைவர்கள்னால் அது வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஃபார்மாலிட்டி. இதெல்லாம் நமக்கு மூவேர் சுற்றத்து முரணுறுன்னு அழகு தான் எப்படி இருந்தாலும். அதனால் நமக்கு பெரிய புராணம் என்கின்ற அனுபவமே சிறந்தது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஈடுபாட்டோடு நீங்கள் எல்லாம் இங்கே கூடியிருப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கும் ரொம்ப காலையில் அடியணும் பூஜை பண்ணும்போது சரி வீட்டில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது தான். இருந்தாலும் மனைவி, மகன், அம்மா கூட இருந்ததுனால இருந்தாலும் அது ஒரு இது இருந்தாலும் அதை விட அதிகமான நமக்கு இன்பத்தை தருவது நமக்கு அடியார் கூட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சார்பு தான். அவங்க இந்த சார்பு இருக்கிறது நிரந்தரமான இன்பம் இது. அதனால் குடும்பத்தோடு இருக்கக்கூட நம்ம எல்லோரும் விரும்புவோம். குடும்பம் நமக்கு நிரந்தரமான இன்பங்களை எப்பொழுதும் கொடுக்காது. அது மாதிரி பண்டிகை நாட்களே சண்டை போடுற குடும்பங்கள்லாம் உண்டு. பண்டிகை அன்றைக்கே சண்டை நடக்கிற குடும்பங்கள், காலத்துக்கு தீபாவளிலாம் சண்டை, பொங்கல்லாம் சண்டை, வருஷவரப்புலாம் சண்டை, ஆடி பெருக்கெல்லாம் சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை நடக்கிற குடும்பங்கள்லாம் உண்டு. அதனால் நம்ம குடும்பங்கள்லாம் அப்படி இல்லை. நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். சாமி சந்தோஷமாக வைப்பார். நீங்கள் ஒருவர் பெரிய புராணம் கேட்க வந்ததுனாலே உங்கள் குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக சாமி வச்சுருப்பார். நிச்சயமாக உங்கள் சார்ந்திருக்கிற அத்தனை பேரையும் சந்தோஷமாக சாமி வச்சுருப்பார் நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதுமே. அதனால் நாம் இந்த பெரிய புராண வகுப்பில் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்தை தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏயர்கோன் கலிக்காம நாயனார் என்கின்ற நாயனாருடைய சரித்திரத்தை தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருப்பதனால அதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரம் வருவதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தலையாத்திரையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதில் சென்ற அமர்வில் நாம் அந்த திருப்பகலூர் என்கின்ற தலத்திற்கு சென்று அங்கு கற்பலகைகளெல்லாம் எடுத்து தலைக்கு வைத்து சுவாமி படுத்திருந்த பொழுது அதெல்லாம் பொற்பலகைகளாக ஆனது என்பதை பார்த்தோம். அங்கிருந்து அங்கே அவர் தம்மையே புகழ்ந்த எச்சையை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிறார் என்கின்ற அந்த தேவாரத்தை பாடினார். அப்புறம் திருவாரூர் செல்லும் வழியில் திருப்பனையூர் என்கின்ற தலத்தை தரிசித்து தேவாரம் பாடினார். அப்புறம் திருவாரூருக்கு போயிட்டு அங்கிருந்து திரும்ப புறப்பட்டு திரு நன்னிலம் என்கின்ற தலத்திற்கு வந்தார். அவர் திரு நன்னிலத்திலிருந்து வீழிமழை என்கின்ற தலத்துக்கு வந்தார். வீழிமழையிலிருந்து திருவாஞ்சியம் என்கின்ற தலத்திற்கு வந்ததாக சென்ற வகுப்பில் நாம் பார்த்திருந்தோம். இந்த வாஞ்சியம் என்பது திருமகள் வாஞ்சித்து பூசித்த தலம் அது. அதனால் அந்த தலத்தில் பாருங்கள், யமன் அங்கே ஒரு யமன் சம்ஹாரம், கால சம்ஹாரம் நடந்தது 3 க்ஷேத்திரம் நமக்கு. அது இப்படி பார்த்தா 4 க்ஷேத்திரம் ஆகிடுது. காசியும் காலசம்ஹாரம் நடந்த தலம் தான், கடவுரும் காலசம்ஹாரம் நடந்த தலம் தான், வாஞ்சியமும் காலசம்ஹாரம் நடந்தது தான், திருவையாரும் காலசம்ஹாரம் நடந்த தலம் தான். இதெல்லாம் காலசம்ஹார தலம். யமனோடு தொடர்புடைய யமனுடைய சேவையை சிவபெருமான் பெற்ற தலம். அதில் முதன்மையாக பார்த்தீங்கன்னா இந்த 2 தலங்கள், திருவையாறு இதில் கூட கிடையாது, கடவுரில் கூட கிடையாது. இந்த திருவையாறு குறிப்பாக திருவாஞ்சியம் இந்த 2 தலங்களையும் பாருங்கன்னா யம வாகனமே வச்சுருக்கார் சாமி. ஒரு 10 நாள் பிரம்மோற்சவத்தில் ஒரு நாள் சாமி யமன் மீது வருவார். அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய க்ஷேத்திரம் அது. திருமகள் பூசித்த க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் சுவாமி பொருவனார் புரிநூலர் என்கின்ற தேவாரம் பாடியதாக நம்ம சென்ற வகுப்பில் பார்த்துருந்தோம். அதில் தொடர்ச்சி அவர் ஆசில் பதிகம் பாடி அமர்ந்த அரிசில் கரைப்புத்தூர் அணைந்தார் என்று பார்த்துருந்தோம். வாசியர் இந்து காசலிக்க வல்ல அந்த பாட்டில் தானே பார்க்கணும். நம்ம அது பார்த்துட்டோம், அதுக்கு அடுத்துலேருந்து பார்க்கணும் இல்லையா? வாசியறிந்து காசலிக்க வல்ல மிழலைவாணர் வால் தேசுமிக்க திரு அருள் முன்பெற்றே திருவாஞ்சியத்து அடிகள் பாசம் அறுத்து ஆட்கொள்ளும் தாள் பணிந்து பொருவனார் என்னோ ஆசில் பதிகம் பாடி அமர்ந்து அரிசிற்கரை புத்தூர் அணைந்தார். அரிசிறு கரை புத்தூர் என்று சொல்கிறார். புத்தூர் அப்படிங்கிற பேரில் பல ஊர் இருக்குது தமிழ்நாட்டில். புத்தூர்னா பார்த்தீங்கன்னா எங்கள் சிதம்பரத்துலேருந்து சீர்காழி போகிற வழியிலே ஒரு புத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. புத்தூர் அதுனா புத்து இருந்த தலங்க ஊரெல்லாம் புத்தூர்னு பேர் ஆகிடுச்சு. புத்தூர்னு இருக்குது. அதனால் அந்த புத்தூரெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு விஷயங்களாலே அடையாளப்படுத்தப்படுகிறது. அதன்படி இந்த புத்தூர் அரிசிலாற்றங்கரையில், அரிசொல் அப்படின்னு அந்த ஆற்றுக்கு பேர், அரிசிலாறு அப்படின்னு வழக்கத்தில் வந்துருச்சு. அரிசிலாற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய புத்தூர் என்பதனால இது அரிசிலாறு என்று அரசிற்கரை புத்தூர், அரிசிற்கரை புத்தூர் என்று சொல்லப்படுகிறது. இந்த அரசிலாற்றங்கரையில் தான் நமக்கு திருவேழிமலையில் இருக்கிறது அந்த நாச்சியார் கோயில், அந்த ஊர் இருக்குது. கும்பகோணம் பகுதியில் கிராஸ் ஆகி வருது அது. அப்புறம் அம்பர் மாகாளம், இந்த தலங்களெல்லாம் நமக்கு இந்த அரசலாற்றங்கரையில் தான் இருக்குன்னு நான் பார்க்கணும்.
காவேரியுடைய டிஸ்ட்ரிபியூட்டர், இதெல்லாம் காவேரியுடைய கிளையாறுகள். வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். கும்பகோணம் பக்கம் இது. கும்பகோணம்னு சொல்ல முடியாது, மாயவரத்துலேருந்து பூந்தோட்டம் அந்த பேரளம் அந்த பகுதியில் இருக்குது. சரி. அப்போ அரிசில் கரை புத்தோர் அணைந்தார் என்று சொல்கிறார். அந்த அரிசிற்கரை புத்தூர் சென்று அங்கு செழுநீர் நரையோர் நிலவு திருச்சித்தீச்சரமும் பணிந்து ஏத்தி விழுநீர் மையினில் பெருத்தொண்டர விருப்பினோடும் எதிர்கொள்ள மழுவோடு இளமான் கரதலத்தில் உடையார் திருப்புத்தூர் வணங்கி தொழுநீர் மையினில் துதித்து ஏத்தி தொண்டர் சூழ உறையும் நாள். அப்போ அந்த அரிசிக்கரைப்புத்தூர் என்கின்ற அந்த ஊருக்கு அணைந்தார்னா போறார். போகிற வழியிலேயே இங்கே நரையூர் சித்தீச்சரம், அதான் சொன்ன நாச்சியார் கோயில்னு சொன்னேன். இந்த நாச்சியார் கோயில் தான் இப்போ நரையூர் சித்தீச்சரம்னு சொல்லுகிறோம் நம்ம. ஆமாம், நாச்சியார் கோயில் எதுக்கு ஃபேமஸு? இந்த பித்தளை சாமானுக்கு ஃபேமஸ். அப்புறம் கல்கரடனுக்கு ஃபேமஸ். கல்கரடன் அங்கே இருக்கக்கூடிய திருமால் கோயிலில் கல்கரடன்னு ஒரு கருட மூர்த்தி இருக்கிறாரு. அவர் வந்து 4 பேர் உள்ளே இருந்து அதாவது அந்த கல்கரடனுடைய சன்னதியிலிருந்து அந்த கல்கரடன் மேலே புறப்பாடு உண்டு. வருஷத்துக்கு ஒரு நாள் உண்டு அந்த திருமாலுக்கு. அந்த சன்னதியிலேருந்து கல்கரடன் இவ்வளோ பெருசு இருப்பார் கருங்களால். அந்த சன்னதியிலேருந்து தூக்கிட்டு வரும்போது 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. சன்னதியிலேருந்து வெளியில் வரும்போது 8 பேர் தூக்கணும், அதுக்குள்ளே கணத்துருவார். அப்புறம் தோல்மலை ஏற்றும் போது 16 பேர் தூக்கணும். அதுக்கு மேலே தூக்கும்போது அதோட 2 மடங்கு 32 படி எகிரிக்கிட்டே இருக்கும் அதில் வெயிட்டு. அப்புறம் திரும்பி சாமியை திருமாலை மேலே ஏற்றினோடனே அந்த 32 ரெட்டிப்பாகி 64 பேர் சுமந்துக்கிட்டு வெளில வருவாங்க அந்த கல்கரடனை. திரும்ப அதே மாதிரி உள்ளே போகும்பொழுது அதே கணக்கில் கழிச்சிக்கிட்டே போய் 4 பேர் தான் உள்ளே வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்கரடனுடைய வடிவமைப்பு இன்னமும் இருக்குது. நாச்சியார் கோயில் அது நரையூர் சித்தீச்சரம் அப்படின்னா தேவாரம் பாடுகிறது. அந்த ஊர் பேர் வந்து நரையூர். அங்கே இருக்கக்கூடிய சித்தீச்சரம் அப்படிங்கிறது கோயில் பேர். சித்தீச்சரம் அப்படின்னா சித்தியை வழங்கக்கூடிய இடம்னு அர்த்தம். நம்முடைய தர்மியாதின குருமுதல்வராகிய குரு ஞானசம்பந்த பெருமானுக்கு தன்னுடைய குருநாதராகிய கமல ஞான பிரகாசரை அவர் தரிசித்த இடம் சித்தீச்சரம். இந்த சித்தீச்சரம் இல்லை, திருவாரூர் இருக்கக்கூடிய சித்தீச்சரம். திருவாரூர் கோயிலுக்குள்ள ஒரு சித்தீச்சரம் இருக்கு. சித்தீச்சரத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதி தான் இருக்கும். அங்கே தான் கமல ஞான பிரகாசர் எழுந்தல் இருந்தார். முதல்ல இருந்து சொக்கநாத பெருமானோடு வந்தவராகிய குருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய குருநாதர் எங்கேன்னு தேடி வரும்பொழுது அந்த சித்தீச்சரத்து சன்னதியில் தான் அவர் பார்த்தார். அதனால் அந்த திருவாரூருக்கு போனீங்கன்னா அந்த சித்தீச்சரத்தை நாம கண்டிப்பாக பார்க்கணும். அந்த தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும். அங்கே தான் நம்முடைய குருஞான சம்பந்தருக்கு உபதேசம் நடந்தது. தீட்சை வழங்கப்பட்ட இடம் அது கோயிலுக்குள்ளே நடந்திருக்கு. இது வந்து நரையூர் சித்தீச்சரம். செழுநீர் நரையூர் நிலவு திரு சித்தீச்சரமோ பணிந்து ஏத்தி விழுநீர் மையினில் பெருந்தொண்டர விருப்பினுடன் எதிர்கொள்ள மழுவோடு இளமான் கரதலத்தில் உடையார் திருப்புத்தூர் வணங்கி தொழுநீர் மையினில் துதித்து ஏத்தி தொண்டர் சூழ உறையும் நாள் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த உறையும் நாள் என்ன நடக்குதுங்கிறத நான் அடுத்தது பார்ப்போம். அதுக்கு முன்பாக இப்போ நரையூர் சித்தீச்சரத்துக்கு தேவாரம் இருக்குது. அந்த தேவாரம் பார்க்க வேண்டும். திருவாஞ்சத்துக்கு அடுத்த பதிவும் நரையூர் சித்தீச்சரம். குறிஞ்சி அப்படிங்கிறது குறிஞ்சி பண்ணு அப்படிங்கிறது என்னது? அரிகாம்பூதியில் பாடுவது. இந்த குறிஞ்சிங்கிறது நமக்கு ரொம்ப சின்ன கட்டளை. இதை வந்து நம்ம இந்த வாசி தீரவே அது என்ன பண்ணது குறிஞ்சி தான். அப்படி தான் நான் பாடுகின்றோம். அதை
நீரும் மலரும் நிலவும் சடை மேல் ஊரும் அரவம் உடையார் இடமாம் வாரும் அருவி மணிபொன்கோழித்து சேரும் நரையூர் சித்தீச்சரமே போரார் புறமை புனிதன் அமரோ சீரார் நரையோர் சித்தீச்சரத்தை ஆரூரன் சொல் இவை வல்லவர்கள் ஏறார் இமையோர் உலகை இதுவரே ஏறார் உலகமையோர் உலகை இது சாமி கோயில் இருக்கு, அதான் சித்தீச்சரம். ஒரு ஊருன்னாக்க அந்த ஊரில் சிவன் கஷேத்திரமும் கோயிலும் இருக்கும், திருமால் கஷேத்திரமும் இருக்கும். ஒரு ஊரினுடைய கிழக்கு பகுதியில் சிவன் கோயிலும் ஒரு ஊரினுடைய மேற்கு பகுதியில் திருமால் கோயில் இருக்கணும் அப்படிங்கிறது வாஸ்து. அதனால தான் திருமால் கோயிலுக்கு மேற்றலினே பேர். மேற்றலின்னு எங்கே குறிப்பு இருக்கோ அதெல்லாம் திருமால் கோயிலாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னே பேர். மேற்றலினா மேற்கு திசையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு பேர் மேற்றலி. அதனால சொல்லுவோம், சரிதானே? அதனால் சாப்பிட்டீங்களா? இது ரொம்ப எளிமையான பதிகம் தான், எளிமையாக பொருள் புரியக்கூடிய பதிகம் தான். பெருமானுடைய கோலங்களை வர்ணிக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நீரும் மலரும் நிலவும் சடை மேல், இதெல்லாம் சுவாமி சடை மேல் வச்சிருக்காரு. நீருங்கிறது கங்கையை குறிக்குது, மலருங்கிறது கொன்றையை குறிக்குது, நிலவுங்கிறது சந்திரனை குறிக்குது. சடை மேல் ஊரும் அரவா, ஊர்ந்து செல்லக்கூடியதாகி அரவம்னு அர்த்தம். பாம்பு ஊர்வனை தானே அது, அதனால ஊரும் அரவம் உடையான் இடமாம். இதெல்லாம் வைத்திருக்கக்கூடிய பெருமானுடைய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா வாரும் அருவி மணி பொன் போவித்து. வாரும்னா வருகின்றதாகிய, அருவினா நீரோட்டம்னு அர்த்தம். அருவினா நீரோட்டம். இங்க என்ன நீரோட்டம்? அரசிலாறு. அரசிலாறு மணி பொன் கோழித்து, மணிய தங்கத்தை அள்ளிக்கிட்டு வருகிறது. சேரும் நரையூர் சித்தீச்சரமேயே. சித்தீச்சரங்கிறது கோயிலோட பேர், நரையூருங்கிறது ஊரோட பேர். இதாச்சு. அலைப்பை அரவு ஏர் இடையா அஞ்ச துளைக்கைகரி தோள் உரித்தான் இடமா வளைக்கை மடவார் மடுவில் தட நீர் திளைக்கும் நரையூர் சித்தீச்சரமே. அலைனா புற்றுன்னு அர்த்தம். அலைனா புற்று, பையரவுனா விஷத்தை உடையதாகிய பாம்புன்னு அர்த்தம். ஏர் இடையால், ஏர்னா அழகு, அழகு பொருந்தி இடையால். இங்கே அறவேர் இடையால்னா பாம்பு போன்ற அல்குலை உடையவள், அம்பிகையினுடைய அழகை வர்ணிக்கிறார். பாம்பு போன்ற இடுப்பு அழகை உடையவள். அஞ்ச, சுவாமி அந்த அம்பிகை அஞ்சும்படியாக துளைக்கை கரி தோல் உரித்தான் இடமாம். அந்த கை இருக்கு, கைக்குள்ள துளை இருக்கு, அதெல்லாம் என்னதுதான் அது? யானை இல்லையா? அதான் துளைக்கை கரியினர். ஆனை, ஆண் யானைக்கு கரின்னு பேரு. துளைக்கைன்னா அதுக்கு உள்ள துளை இருக்கு. துளைக்கை கரி தோல் உரித்தான் இடமாம். அந்த பெருமான் அதை உரிச்சாருனர். வளைக்கை மடவார் மடுவில் தட நீர். மடு அப்படின்னா சின்ன குளம்னு அர்த்தம். அதில் பெண்கள்லாம் குளிக்கிறார்கள், அந்த ஊரில் பெண்கள் குளிக்கிறார்கள். வளைக்கை மடவார்னா கையில் வளைகள் அணிந்திருக்கக்கூடியவராகி பெண்கள்னு அர்த்தம். தடநீர் திளைக்கும் நரையூர் சித்தீச்சரமே என்று அதில் குளிக்கிறாங்க, சந்தோஷப்படுகிறார்கள் என்று சொல்கிறார். நிகழும் தகையோர் கையில் மூன்றேரித்த பகழியோடு வில் உடையோன் பதிதான் முகிழ்மென் மூளையார் முகமே கமலோ திகழும் நரையூர் சித்தீச்சரமே. இகழும் தகையோர் முப்புற அசுரர்களை குறிக்கிறது. இகழப்பட வேண்டியவர், சிவபூதியை கைவிட்டதுனாலே இகழப்பட வேண்டியவர்கள். எயில் மூன்று எரித்த, எயில்னா கோட்டை, முப்புறங்களை எரித்த. பகழியோடு வில்லுடையோன், பகழினா அம்பு, அம்பை பூட்டி அடிக்கிறது வில்லுடையவன். அது என்ன வில்? அது மேருவில். மேருவில் மலையை வெல்லா வளர்த்து முப்புறத்துக்காக. உடையோன் பதிதான்
முகிழ்மென் மூல யார், அப்பொழுதுதான் தோன்றக்கூடிய ஸ்தனபாரங்கள் அர்த்தம். சின்ன பொண்ணுங்களா இருக்காங்கன்னு அர்த்தம். முகமே கமலம், கமல முகம் இல்லை, முகமே கமலம். அவங்க பூ, அவங்க முகம்தான் என்னது, தாமரைப்பூ. தாமரைப்பூ அவங்க முகம் மாதிரி இருக்கு. தாமரைப்பூ போல அவங்க முகம் இல்லை, தாமரைப்பூ தான் எப்படி இருக்குப்பா, அவங்க முகம் மாதிரி இருக்கு. அப்போ இங்கே உயர்வு யாருக்கு, அந்த முகத்துக்கு தான் இல்லையா. இதுதான் உருவகம்னு பேர். தாமரை போல அவங்க முகம் அப்படின்னா அது போல வந்ததுன்னா உருவகம், ஓமைன்னு அர்த்தம். முகத்தாமரை அப்படின்னா முகம் போன்ற தாமரை பூன்னு அர்த்தம். முகமே கமலம்னர். திகழும் நரையூர் சித்தீச்சரமே என்று சொல்கிறார். மறைகொள் அரக்கன் வரைதோல் வரையால் இறக்குள் வீரல் கோன் இருக்கும் கீடமாம் நரக்குள் கமலம் நனிபள்ளியழ திறக்கும் நரையூர் சித்தீச்சரமே. மரக்குள் அரக்கன் நறு, மரம்னா வீரம், வீரம் பொருந்தியவனாகிய அரக்கனாகிய ராவண, வரைதோல் வரையால் மலை போன்ற அவனுடைய தோள்களை மலையாலே, கைலாய மலைங்கிற மலையாலே வச்சு அழுத்தினார். இறக்குள்னா அவன் இறந்து போகும்படியாக அப்படின்னு அர்த்தம். இறந்து போக முடியாது, அழியும்படியாக அந்த இடத்துல அர்த்தம். செத்தே போயிட்டாங்க அப்படின்னா செத்து விட்டோமா, அந்த அளவுக்கு அந்த கொடுமை இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அதுதான் இறக்குள். வெரி குட், சரியான மரண வழி. இறக்குள் விரல் கோன் இருக்கும் இடமாம். அப்படிப்பட்ட விரலை கொண்டு அடர்த்தி அந்த பெருமான் இருக்கிற இடம் எது, நரக்குள் கமலம். அதனால் நரக்குள் கமலம், தேன். நரவு அப்படின்னா தேன் அர்த்தம். தேன் பொருந்திய கமலம் நனி பள்ளி எழ. அந்த தாமரைப்பூ என்ன பண்ணுதான், அப்படி பூத்து அப்படி பூக்கலாமா வேணாமா அப்படின்னு இருக்கு. அப்படி தாமரைப்பூ அதை பூக்க வைக்கணும். இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கு பூவு, பூத்துருச்சுன்னா எழுந்திருச்சுன்னு அர்த்தம். அதனால் அந்த தாமரைப்பூ மேலே போய் வண்டு ஊதுது, ஊதுது இல்லையா. அது எப்படி இருக்கு, அந்த தாமரை பூவை பள்ளி எழுப்புவது போல இருக்குதுன்னு. எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயேன்னு சொல்றது மாதிரி தாமரைப்பூ பூக்காமல் இருக்கிற பூ பக்கத்தில் போய் வண்டு ஊதுறது எப்படி இருக்குது, தாமரைப்பூவை பள்ளி எழுச்சி செய்வது போல இருக்கு என்று சொல்கிறார். அதனால் நனிப்பள்ளி எழ, நனிப்பள்ளினோடனே அது வைப்புத்தலம் போட்டிருக்கு, நனிப்பள்ளி வைப்புத்தலம் நினச்சக்கூடாது இல்லையா. நரக்கொள் கமலம் நனி பள்ளி எழ, சீக்கிரமாக பூக்கலான்னு அர்த்தம். ஏற்கனவே அது பூக்காமல் இருக்கு, இப்படி ரீங்காரம் பண்ணது. அதான் அது திருப்பள்ளி எழுச்சி போல இருக்குன்னு சொல்கிறார். திறக்கும் எழ திறக்கும், பார்த்தீங்கன்னா பூ பூத்துட்டு வருது. இது பாட்டு போனோடனே பூத்துட்டு. இந்த கேதாரத்தில் அப்படி தானே, தொண்டரஞ்சுகளிரும் அடக்கி திரும்பார் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால் வண்டு பாட மயிலாட வரி கண்டை வாய மான் கன்றதுள்ள திரும்பார் வளர நீளம் முட்டு அலரும் திரு கேதாரமேனு. அங்கேயும் பூக்கலாமா வேணாமான்னு இருக்கு அந்த பூ, நீல மலர். உடனே அது அந்த பக்கத்தில் ஒரு வண்டு பாடுது மயிலால, அது ஆடுது. மயில் ஆடுறது பார்த்தோன்னே பக்கத்தில் இருக்கக்கூடிய மான் கன்று துள்ளுது. மான் கன்று துள்ள அங்கே வரி கெண்டை பாய, அந்த கெண்டை மீன் அங்கேருந்து அது தூக்கி ஜம்பாய் கீழே விழுந்து அந்த அதிர்ச்சியில் பூ பூத்துருச்சுன்னார். சுரும்பார் நீளம் மொட்டு அலரும் கேதாரமே, ஞானசம்பந்தர் பாடல். அதனால் திறக்கும் நரையூர் சித்தீச்சரமேனாரு. முழு நீர நீமேனியன்மை குழலார் எழுநீர்மை கொள்வானமரும் கீடமாம் கழுநீர் கமழ செயல் செயல் ஊகலோ கழுநீர் நரையூர் சித்தீச்சரமே. முழுநீர் அணிமேனியன் சுவாமி, மைகுழலார் எழுநீர்மை கொள்வான். மைகுழலார் எழுநீர்மை கொள்வான்னா இந்த இடத்துல அம்பாளுடைய எழுச்சியை தன்னிடத்தை கொண்டிருக்கிறான் அர்த்தமாகுது. பெண்கள் எழுந்து வழிபாடு செய்யும் பொழுது வழிபாட்டை ஏற்றுக்கொள்வான்னு அர்த்தம். அப்படிலாம் எடுத்துக்கலாம். அமரும் இடம், அந்த பெருமான் இருக்கிற இடம். கழுநீர் கமழ கயல் சேல் உகலும். கழுநீருங்கிறது என்ன பூ, செங்கழுநீருங்கிறது என்னது, கழுநீரும் கைண்ட் ஆஃப் தாமரை பூ தானே, இது வள்ளிப்பூ தானே. செங்கழுநீருங்கிறது நீலக்கடலில் இருக்குமோ, நீலோத்பலம் தானே, நீலோத்பலம் தானே செங்கழுநீர் பூ. அதான் ஊர் பேர் சொல்லுவது. சரி, அந்த கழுநீர் மாலை கடவுள் கான் அப்படின்னு பாடலே சாமி மணிவாச பெருமாள். அதனால கழுநீர்னா இன்னொன்று இருக்கு,
சாதம் அடித்த தண்ணிக்கும் கழநீர்னு சொல்கிறது வழக்கம் உண்டு ஊரில். கழனி தண்ணி அப்படிம்பாங்க. கழநீர் கமழ கயல் சேல் உகழும். அந்த பூ வாசம் வீச கயலாகி, கயலும் மீன் தான், சேலும் மீன் தான், ரெண்டுமே. கயல் சேல் உகழும். உகழுதல்னா என்ன அர்த்தம்? இப்படி சேர்த்தல், அப்படி நெளி இதில் மீன், அதுதான் உகழுதல்னு பேர். செழுநீர் நிறையூர் சித்தீச்சரமே என்று சொல்கிறார். ஊனார் உடைவன் தலை உண்பலி கொண்டு ஆனார் அடல் ஏறு அமர்வான் இடமாம் பானார் மதியம் பதிவன் போழில் வாய் தேனார் நரையூர் சித்தீச்சரமே. ஊனார் உடைவன் தலை, ஊனார் உண்பலி கூழும் அம்பலவன் தேனார் கமலமே சென்றுதாய் கொத்துப்பின்னு வருது இல்லையா. ஊனார் உடைதலைன்னா உடைஞ்சு போன தலை, மண்டை ஓடு உடஞ்சிருக்கு. மண்டை ஓடுனாக்க முழுசாக இருக்கிறது மண்டை ஓடு தான். இதில் இந்த முகப்பகுதியெல்லாம் செதுக்கி எடுத்துட்டோம்னா மண்டை ஓடு மட்டும் எப்படி இருக்கும்? பிச்சை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஏற்ப ஒரு நல்ல பாத்திரம் போல் இருக்கும். அதே போல் தான் பிரம்மகபாலத்தை கையில் வச்சுருக்காரு. அதனால தான் உடைதலைன்னு பேர். ஊனார் உடைதலைன்னா அதில் இன்னும் கொஞ்சம் சதெல்லாம்னு காயாமலே இருக்குது, பச்சை சதை ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை தின்பதற்காகத்தான் அதில் கழுகு எப்போதும் உட்காந்துருக்கும்னு சொல்லுகிறார். சாமி கையில் வச்சுக்கிற பிரம்மகபாலத்தில் கழுகு உட்காந்துருக்குமா? எதுக்குன்னா அதில் கொட்டி இருக்கிற அந்த கறியை திங்கிறதுக்காக, அந்த காஞ்சி இருக்கிற அந்த கறியை திங்கிறது. அது இதெல்லாம் சொல்லுகிறார் அது என்ன தேவதாரு இதுக்கு கூட கேன்சருக்கு கூட போடுறாங்களே அந்த கோயிலுக்கு, பராய்த்துறை அந்த ஒரு தேவாரத்தை சொல்லுகிறார். நீர் சேர்வதோர் மேனிய நேரிழை ஒரு சேர்வதோர் கோலமா பாரு சேர் தலை கையர் பராய்த்துறைங்கிறார். பாரு சேர் கையர், பாரு சேர் தலை கையர் பராய்த்துறைன்னு அர்த்தம். பாருன்னா கழுகுன்னு அர்த்தம். அது கழுகுனா என்ன, வல்ச்சர்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் பாரு. வல்ச்சர்னு எழுதாங்க, VULTURன்னு எழுதுவாங்க வல்ச்சர். இது கழுகு. இந்த கிராப் கோயின்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? கழுத்துலலாம் இது இருக்காது, வெள்ளம் கிடையாது. இந்த வல்ச்சர் இது வந்து பிணந்தண்ணி கழுகு. பிணந்தண்ணி கழுகு தான் இந்த வல்ச்சர்னு சொல்கிறோம். அது உட்காந்துருக்கான் வந்து ஒரு கையில் வல்ச்சர். அதுதான் வந்து அது என்னது, அது ஸ்கேவெஞ்சர். அது ஸ்கேவெஞ்சர். அது இந்த உணவு சங்கிலின்னு சொல்லுகிறோம் இல்லையா, அறிவியலில் படிச்சிருப்பீங்க. உணவு சங்கிலினா உற்பத்தியாளர் இருப்பார், நுகர்வோர் இருப்பார், அப்புறம் திரும்பி அவர் செத்து போனதுக்கு பிறகு அதை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு இருக்கவங்க ஸ்கேவெஞ்சர்ஸ்னு பேர். இந்த இவங்கெல்லாம் ஸ்கேவெஞ்சரில் வந்துடுவாங்க. இந்த கழுதப்புலி இதெல்லாம் பாருங்கள் ஸ்கேவெஞ்சர்ஸ்னு பேர். அதில் உற்பத்தியாளர்கள் அப்படின்னா இந்த தாவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர்கள். அதில் அதை சாப்பிட்டு சதையை இன்னும் உற்பத்தி பண்ணுறது மான், ஆடு இதெல்லாம். அதை வந்து சிங்கம் புலியெல்லாம் அடித்து சாப்பிடும். சிங்கம் புலியை அதுதான் டாப் மோஸ்ட்டில் உட்காந்துருக்கும் மேலே உணவு சங்கிலியில். ஆனால் அதான் ராஜ்யம் பண்ணுதில்லை அவற்றையும். அப்புறம் அது இறந்துட்டு போனதுக்கு பிறகு அது வேட்டையாடுற உணவு மிச்ச மீதியாக இருந்ததுன்னா அது தின்னாத பகுதி எலும்புகளை எல்லாம் அது காலி பண்ணுறதுக்கு தான் இந்த வல்ச்சர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இது எல்லாமே செத்து போனதுன்னா திரும்பவும் அதெல்லாம் கம்போஸ் பண்ணுறது தான் பாக்டீரியா, வைரஸ்லாம் சுத்தமாக மண்ணோட மண்ணாக ஆக்கும். திரும்பி அதிலேருந்து திரும்பி உற்பத்தி ஆகும். இதுதான் உணவு சங்கிலின்னு பேர். அதில் இந்த முக்கியமான பார்ட்டிசிபேட் இவங்க பண்ணுறாரு இந்த வல்ச்சர், இந்த பாருங்கிற கழுகு. அது வந்து உட்காந்துருக்கான். பாரு சேர் கையர் பராய்த்துறை, பாரு சேர் தலை கையர் பராய்த்துறை, ஆறு சேர் சடை அண்ணலே அப்படின்னு பாடுறார் சார். அதனால் ஊனார் உடைவெந்தலை உண்பலி கொண்டு ஆனார் அடலேறு அமர்வான். ஆனார்னா ஆனார் அடலேர்னு அதான் ஆனார்னு இருக்கே, அதான் அடல் ஏறுன்னு சொல்லியாச்சு. ஆனார்ங்கிறது என்ன? ஆண்னாலே பசுன்னு அர்த்தம். பசு ரிஷபம் அது தனியாக ஏறுன்னு சொல்லியாச்சு. ஆண் அப்படின்னா பசு. இப்போ காளை எருமையிலையும் காளை இருக்கா இல்லையா, எருமை கடான் இருக்கு, அதை ஏறி வர்றாரு. பசுங்கிற அந்த இனத்தில் உள்ள காளையை தான் அவர் ஏறுறாரு. இப்போ நம்ம சொல்கிற பசு அப்படின்னா கறக்கிறதுக்கு மட்டும் தான் அந்த பேர் வச்சுருக்கோம். பசு அப்படின்னா அந்த இனத்துக்கு எருமைங்கிறது எப்படி எருமையில் கறவை இருக்கோ, எருமையில் காளை இருக்கும், அதே மாதிரி பசுவிலையும் கறவை இருக்குது, காளை இருக்குது. பசுனா நம்ம கறக்குதே மாடு, அதை மட்டும் தான் பசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பசுனா இந்த இனம். பசுவேறு மென்கள் பரமன்னு பாடுறாள் தான். அத்தார் உடையாழல்
மனை கழுவாய் செத்தார் இளமணிவார் அப்படின்னு பாட்டில் வந்து பசுவேறும் அப்படின்னு பாடுவார் சாமி. பசு அது வந்து திரு கேதீச்சரம் என்னன்னு அதே அது அது நம்மளை போச்சிக்கப்பா நான் எவ்வளோ நான் மட்டாமல் போயிட்டாப்பா என்ன என் பேர் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. அதனால அடல் ஏறு அமர்வான் இடமாம் வானார் மதியம் பதி வன் பொழில் வாய். வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலா வந்து பொருந்தி இருக்கக்கூடியதாகிய பொழில் வாய் தேனார் நரையூர் சித்தீச்சரமே, அதில் தேன் பொருந்தி இருக்கக்கூடிய நரையூர் சித்தீச்சரம் என்று சொல்கிறார். காரூர் கடலில் விடமுண்டருள் செய் நீரூர் தடையன் நிலவும் இடமாம் வாரூர் மூளையார் அருவோம் அருகில் தேரூர் நரையூர் சித்தீச்சரமே. மருகுனா மருங்குனா தான் பக்கம், மருகுனா தெரு வீதின்னு அர்த்தம். வாரூர் முளையார் மருவும் மருகுனர். வார்னா கச்சு, மார்பு கச்சு அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் திரிந்து கொண்டிருக்கக்கூடியதாகிய வீதி. அந்த வீதியில் தேர் ஓடக்கூடிய நரையூர் சித்தீச்சரம்னர். தேர் ஓடக்கூடியது என்ன பண்ண அர்த்தம்? நல்ல சிட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். காரூர் அகலமாக இருக்கு, ரைட் கரெக்ட், அகலமாக இருக்கு. காரூர் கடலில் விடம் நண்டருள் நமக்கு தெரியும். சுவாமி சிற்றுக்கு இறங்கி காய்ச்சன ஆழம் உண்டான் அமுதுண்ண கிடையவன் என்னாரு. அதனால அது அமுத விஷயத்தை அமுது செய்து கொள்கிறார். நீரூர் சடையன் நிலவும் இடமாம். நிலவுதல் அந்த இடத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். நீரூர் சடையன்னா கங்கையை வைத்திருக்கக்கூடிய சுவாமினாரு. காரியின் ஊரியும் கலைமான் மரியும் எரியும் மழுவோம் உடையான் இடமாம் புரியும் மறையோர் நிறை சொல் பொருள்கள் தெரியுணரையூர் சித்தீச்சரமே. கரியின் உரியின் அது யானையுடைய தோல். கலைமான் மரி மானையும் மான்தா, மான் மரினா மான்தா, மான் குட்டின்னு அர்த்தம், மரினா குட்டின்னு அர்த்தம். எரியும் மழுவுன்னு அர்த்தம், நெருப்பு பொருந்திய அளவுக்கு அதில் கொடுமை சொல்லப்பட்டிருக்குது. அது அதனுடைய கொடுமைத்தன்மை, பெருமானுடைய கொடுமை, அதாவது அடையாதவருக்கு எப்படி அவன் அனுகிரகம் இல்லாதவனாக இருக்கிறானோ, அந்த கொலை தொழிலோடு இருக்கிறானோ, அந்த கொடுமையை அந்த வாளுக்கு ஏற்றி சொல்கிறார், மழுவு மேலே ஏற்றி சொல்கிறார். எரியும் மழுவும். பெரிய எரி போட்டிருந்தா எரிந்து வெட்டக்கூடிய மழுவுன்னு அர்த்தம். இந்த சின்னரி போட்டிருக்கிறதுனால நெருப்பு போல சுடக்கூடியதாகிய மழுவுன்னு அர்த்தம். எரியும் மழுவும் உடையான் இடமா. புரியும் மறையோர் என்ன புரி? வெரி குட். வேள்விகள் புரியக்கூடியவராகிய மறையோர்கள். நிறை சொல்பொருள்கள் தெரியும். அது என்ன சொல்பொருள்கள் தெரியும்? வெரி குட். டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சத்சங்கத்தில் ஈடுபடுறாங்க. வெறும் கிரியாபாதத்தில் மட்டுமே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடாதுல்ல. கோயிலுக்கு போகிறோம், பிரதோஷத்துக்கு போகிறோம், அப்புறம் இன்றைக்கி இந்த புறப்பாடு இருக்குது, அந்த புறப்பாடு இருக்குது, 10 நாள் வருஷம் இருக்குது, இதுக்கு போகிறோம், நாங்கள் வாத்தியம் வாசிக்க போகிறோம், அதுக்கு போகிறோம், இதுக்கு போகிறோம், இதுக்கு மட்டுமே போயிட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? ஞான செய்திகளே கால வாங்கணும், சாஸ்திர விஷயங்களை சிந்திக்கணும், திருமுறைகளுக்கு பொருள் தெரிந்து கொள்ளணும். ஞான விஷயம் தான் கை கொடுக்கும். எதில் ஞான பூசைன்னு அதை தான் சொல்லுகிறார். ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்டல், தான் கேட்டல், எல்லாமே நான் பொருளதனை சிந்தித்தல், 5 இறைவனுடைய அடைவிக்கும் வெளிஞான பூசை இன்னும் சொல்லுகிறார். அதை அப்போ இந்த சொற்பொருள் ஆய்வு பண்ண வேணும். சத் சங்கத்தில் தான் நமக்கு அந்த கிடைக்கும். கேட்கணும். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் அப்படின்னு சொல்லுகிறார். அதனால் புரியும் மறையோர் நிறை சொற்பொருள்கள் தெரியும் நிறையோர். அந்த சொல்லுக்கு உள்ள பொருட்களை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள் வாழக்கூடிய நிறையூர் என்று சொல்லுகிறார். டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்பொழுதும். அதை பற்றி கேட்டுட்டு தான் திருவிழிமலையில் கிளியெல்லாம் அந்த இதை சொல்லுது. வேதங்கள் பொருள் சொல்லும் மழையாமேன்னு பாடுறாங்க. வெறிமலி பொழிற்கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் மழலையாமே. கிளி வருது. ஆமாம், இருக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கு. நம்ம வகுப்புல சொல்லியிருக்கோம். அதில் அது வரும் போவோம். நம்ம போன இடத்துக்கு வரலங்கிறதுக்காக. அது போகிற இடத்துக்கு நம்ம போனால் தான் பார்க்கலாம். நம்ம போகிற இடத்துக்கு அது வர எதிர்பார்க்கக்கூடாது. இதனால் புரியும் மறையோர். இதில் கூட இவங்க பேசிக்கிட்டு இருந்த கேட்டு தான் திருவாரூரில் கூட பாடுகிறார் சாமி சேக்கரார் சாமி. உள்ளம்மார் உருகாதவர் ஓர் விடை வல்லலார்
திருஆரூர் மருங்கு எலாம் தெல்லும் ஓசை திருப்பதிகங்கள் பைங்கிள்ளைகள் பாடுவ பூவைகள் கேட்ப அப்படின்னாரு சேக்கரார் சாமி. திருவாரூரில் போனாங்க யாருக்கு தான் சார் உள்ளம் உருகாது? உள்ளம் ஆறு உருகாதவர். ஏன்னா எப்பொழுதுமே அங்கே தேவார பதிகங்கள் திருப்பதிகள் கேட்டுக்கொண்டே இருக்குமா. யார் பாடுறா? அடியார்கள் பாடுறாங்க. அடியார்கள்லாம் அங்கே ஒன்றும் பாடலை. யார் பாடுறா? கிளிகள் பாடுதான் திருப்பதிங்கிற. பைங்கிள்ளைகள் பாடுவ. சார் யார் கேட்குறா? பூவை பறவைகள் மைனாக்கள் கேட்குதுங்கிற. எப்படி அதுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது? அதெல்லாம் கீழே அடியார்கள் பாடுறதை பார்த்து அது கேட்குது. கேட்டு கேட்டு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறோம். அதனால் அப்படி இந்த நிறை சொல் பொருள்கள் தெரியும் நிறையூர் சித்தீச்சரமே பேனா முனிவான் பெரு வேள்வியலாம். முனிவான் அப்படின்னார். முனிவன் அல்ல, முனிவான் அப்படின்னு அர்த்தம். கோபத்தை அதிகமாக உடையவன் அர்த்தம். பேனா முனிவன் பெரு வேள்வியலாம்னாரு. அப்போ தக்ஷன் இல்லையா? தக்ஷன். தக்ஷன் மானாமை. மாண்புனா மதிக்கிறதுன்னு அர்த்தம். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே அப்படி கூப்பிடுறாங்கல்ல. மாண்புனா உயர்வுன்னு அர்த்தம். மானாமைனா மதிக்காமல் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ அந்த வேள்வி அவர் என்ன பண்ணல? மதிக்கல. தேவிரிய திகழ்தக்க வேள்வி எல்லாம் சிதைத்தானே உதைத்தவன் சிறங்கொண்டானை நாவிரிய மரணவென்ற நல்லாற்றானே நானடியை நினைக்க பெற்று உய்ந்தவாறேன்னு திருநள்ளாறு திருத்தாண்டகத்தில் அப்பர்சாமி சொல்கிறார். தேவிரிய திகழ் தக்க வேள்வி எல்லாம் தே இரியன்னர். அது என்ன சார் தே இரியன்னா? தேவர்கள்லாம் வீரபத்திரமூர்த்தி யாகசாலைக்குள்ள பிரவேசம் பண்ணோடனே ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறானா, தெரிச்சு ஓடுறாங்கிறார் எல்லாரையும். புரந்தரனார் ஒரு பூங்குயில் ஆகிய பரந்தரில் ஏறினார் உந்தி பரன்னு பாடுறாரு சாமியார். ஆட்டின் தலையை விதிக்க தலையாகி சூட்டியவா பாடி உந்தி பறக்கிறாரு. தக்கானார் தலையிழந்தார் தக்கனார் மக்களை சோழ் என்று உந்தி பறவை. எல்லாம் ஒரு காவடி பாருங்க அவருக்கு. தக்கனார் தலையிழந்தார் அதை சொல்லி எல்லாருக்கும் ஆவா திருமால் அவிர்வாகம் உண்டான் என்று சாவாது இருந்தார் என்று உந்தி பறந்து. தக்கனார் தலையெழுந்து போயிட்டான். நம்மளாம் சந்தோஷப்படணுமா? அப்படின்னு சந்தோஷம் பண்ணணுமா? யாருன்னா தக்ஷனுடைய மக்களை நிறுத்தி அதை சுற்றி சுற்றி கை தட்டி கொண்டாடுங்கிறார். அதை மணிவாசக பெருமான். தக்கனார் தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தி பறங்கிறார். அவன் மக்களை அவனுடைய பிள்ளைங்க எல்லாம் கூட்டு வந்து நிறுத்தி உன் அப்பா எப்படி செத்து போனாம வரும், அப்பா எப்படி செத்து போனான்னு சொல்லி கேள்வி பேசி சிரிங்கிறார் மணிவாசக பெருமான். தக்கனார் தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தி பாடுகிறார். அதனால் தக்ஷ சம்ஹாரம் அது. இவனுக்கு வீரபத்திர சுவாமியை வந்து சந்திரனத்தால் காலில் போட்டு தேய்ச்ச சந்திரனை தைத்தருளி அப்படின்னு திருவாசகமே இருக்குது. தேய்க்கும் போது காலில் அவனுடைய நிலா கிரணங்கள் ஒட்டிக்கிட்டான். அதனால் ஷூ இப்போ பாலிஷ் போட்டது போல இருக்கான் பார்க்குறது. வீரபத்திரமூர்த்தியோடைய சாமியோடைய ஷூ அப்படி பல பலன் இருக்கான். ஏன்னா சந்திரனை போட்டு தேய்ச்சதுனால அவன் பல பலன் இருக்கான்ல, அதனால அவனை ஷூ பாலிஷ் பண்ணுறது மாதிரி இருக்குது அப்படிங்கிறார் இதில் திரு அருணாச்சல புராணத்தில் தக்ஷ சம்ஹாரத்தில். அதனால் எல்லாருக்கும் நாக்கறி மூக்கறி எல்லாம் உண்டு இதில் இல்லையா? சரஸ்வதி மட்டும் சொல்லாமல் போட்டாரா? சிரம் பிரமன் அப்புறம் எச்சன் பகனுக்கு பல்லு போயிடும். தலையில் கொட்டினார். இதில் பாடுவார் இதில் ஒற்றுமை சேர்வது மெய்யினையே தேவாரம் மதுரையில் பாடுறார். யமகம் அது அதில் ஞானசம்பந்தர் பாடுறார். யமக அணியில் மடக்கணியில் பாடுறாரு. வெய்ய பாம்பது குட்டிய பல் உகுத்தது குட்டியன்னார். உன் கையில் வச்சுக்கிற பாம்பு குட்டி, சூரியனுடைய பல்ல தலையில் குட்டி உதுத்தன்னார். பல் உகுத்தது குட்டிய பல் உகுத்தது குட்டியன்னார். தலையில் குத்தாலும் பல்லு உதுந்துட்டு தான். அப்படியே எப்பேற்பட்ட குட்டா இருக்கும். அப்படி பேணாமுனிவான் பெருவேள்வியெல்லாம் மானாமை செய்தான் மறுவும் இடமாம். தக்க சமூக தக்க யாக பரணினே ஒன்று பாடுகிறார். நான் உட்டகோத்தர் பாடுகிறார். அது ரொம்ப சுவையான நூல். அது அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் உட்காந்து. அப்படி ஒரு அற்புதமான நூல் அது. தக்ஷ யாகத்தை வெற்றி கொண்ட வீரபத்திர மூர்த்தியை வந்து பாடி பரணி பாடுகிறார். அதில் வந்து களம் காட்டுகிறார். சாமி வந்து தேவி அழைச்சிட்டு வந்து களம் காட்டுகிறார். இங்கே பாரு யாகசாலை எப்படி கிடக்கு பாரு அப்படின்னு சொல்லி சாமி காட்டுறாரு. தேவி அழைச்சிட்டு வந்து அப்போதோ பாரு நான்முக பேய் அப்படின்னு சொல்லி பாரு இந்திர பேய், இதை பாரு திருமால் பேயின்னு ஒன்று ஒன்றா காமிக்கிறது. இதெல்லாம் அவன்லாம் செத்து போய் பேயா மாதிரி நின்று கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் அம்பாள் கருணை உடையவல்லையா, அதனால் தேவர்களே தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க சுவாமி அதான் மன்னிச்சு விடுவோன்னா திரும்ப பழைய விஷயத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அதில் தக்க யாகபரணியில். அடுத்தது
பானார் குழலும் முழவும் விழவில் சேனார் நரையூர் சித்தீச்சரமேனர். அதனால் பான் ஆர் குழல், பான் அப்படிங்கிறது பாட்டு, பாணர் அப்படிங்கிற பாட்டு பாடுறவர், அதனால் பாட்டை குடிக்குது. பானார் குழல், முழவு அப்படின்னா அடிக்கருவி, குழல்ங்கிறது ஊதுகருவி, விழவு அப்படிங்கிறது விழா, இதெல்லாம் இசைக்கக்கூடியதாக விழா. சேனார் நரையூர் சித்திச்சிரமே, அதில் உயரமான புகழவுடையதாகிய சித்திச்சிரம்னு பொருள். அதுக்கு குறியில் வழுவா கொடுங்கூற்று உதைத்த எரியும் மழுவால் படையாம் ஈடமாம் நெறியில் வழுவா நியமத்தவர்கள் செறியுணரையூர் சித்திச்சரமே. இந்த தேவாரத்தில் பார்த்தீங்களா சித்தி சரமேன்னு பாட்டிருக்கா? சித்தி சரமேன்னு இருக்கு. கீழே 4 சீர் இருக்கணும், அதுதான் மற்ற சித்தி சர சித்திர சேர்த்து போட்டுருக்காரு இவர். குறியில் வழுவா கொடுங்கூற்றுனார். என்ன குறியில வழுவா கொடுங்கூற்று? மார்க்கண்டேயரை உயிரை எடுத்துடுறதுங்கிறதுல அந்த குறிக்கோள்ல வழுவாத இருந்த யமன் அப்படின்னு அர்த்தம். குறியில் வழுவா கொடுங்கூற்று உதைத்த எரியும் மழுவாள். இங்க பாருங்க, எரியும் மழு கிளை மாத்தம், எரியும் மழு 8வது பாட்டில். அந்த எரி வேற, இந்த எரி வேற, தெரியுதா? இது எரிந்து வெட்டக்கூடியதாக மழு, ஒட்டெறிஞ்சு அடிக்கிறது. அப்படி இது எரியும் மழுவால் படையாண்டிடமாம் நெறியில் வழுவா நியமத்தவர்கள். நியமத்தில் ஒரு காலத்திலும் செய்ய வேண்டியது ஒழுங்கா விடாம செய்யறது. நித்தாலும் நியமம் செய்து நீன்மலர் தூவி அப்படின்னு பாடுகிறார் அப்பர் ஞானசம்பந்தர் தான் பாடுகிறாருன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு காலத்தில் யோசனை போய் பூகணர்ந்தங்க ஒரு நாளும் ஒழியாதே பூத்தனை இழிந்திருந்தான் புள்ளிருக்கு வேறுன்னு ஒரு காலத்திலேயே அந்த நியமங்களை விடக்கூடாது, அனுஷ்டானங்களை விடக்கூடாது. அதனால் நெறியில் வழுவா நியமத்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அந்த ஊரில் வசிக்கிறார்கள். அந்த ஊர் நரையூர் சித்தீச்சரம்னாரு. போரார் பூரம் எய் புனிதன் அமரோம் தீரா நரையோ சித்தீச்சரத்தை ஆரூரன் சொல் இவை வல்லவர்கள் ஏறார்கிமையோர் உலகை இதுவரே. பொறார் புறமே புனிதன் அமரும். அந்த புறத்தை சம்ஹாரம் செய்தவராகிய புனிதனாகிய சிவபெருமான் இருக்கக்கூடிய சீர் ஆர் புகழ் பொருந்திய நரையூர் சித்தீச்சரத்தை ஆரூரன் சொல்லிவை வல்லவர்கள். ஆரூரனாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சொல்லாலே பாடப்பட்ட இந்த பதிகத்தில் யார் வல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஏறார் இமையோர் உலகை எய்துவார்னார். தேவர்களுடைய உலகத்தை சென்று அடைவார்கள் என்று சொல்லி சாமி நிறைவு செய்கிறார். அதோடு இந்த நரையூர் சித்தீச்சரம் தேவாரம் நிறைவாகிறது. இப்போ அடுத்தது 12 நிறுத்திடுவோமா? வேண்டாம், 11 12 டீ குடிச்சிட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடிப்போம். ஆர்டர் பண்ணிடுங்க. 12 வேண்டாம். அடுத்தது திராட்சை வேணும் ஃபுல்லாக இருக்கு. காலையில் பொங்கலை விட்டு எனக்கு இப்பயே சொக்க ஆரம்பிச்சுட்டு பொங்கல் ஒரே பொங்கல். நான் பொங்கல், இவங்க பொங்கல். புனிதனார் முன் புகழ் துணையார்க்கு அருளும் திறமும் போற்றி செய்து 62வது பாட்டு. அதுக்கு மேல என்ன சொல்லியிருக்காரு 61வது பாட்டுல? மழுவோடு இளமான் கரதலத்தில் உடையார் திருப்புத்தூர் வணங்கி தொழுநீர்மையினில் துதித்து ஏத்தி தொண்டர சூழ உறையும் நாள். இப்படியாக அந்த ஊரில் இருக்கும் பொழுது திருப்புத்தூர் வணங்கினார். திருப்புத்தூர் என்கின்ற அந்த ஊரை வணங்குகிறார். அதான் அரிசிக்கரை புத்தூர்னு பேர். அந்த புத்தூரில் உள்ள கோயிலில் சாமி ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த நிறைய பதிகம் பாடியிருக்கார். அந்த பதிகத்தில் ஒரு சிறப்புக்குரிய பதிகம் இருக்குது. அந்த பதிகத்தில் பாருங்கள், அந்த ஊரில் வசித்த ஒரு 63 நாயன்மாரில் ஒரு அடியவர் தனியடியாராகிய ஒரு நாயன்மார் அந்த ஊரில் வசித்திருக்கிறார். அவர் செய்த தொண்டினை இந்த பாட்டில் சிறப்பித்து சொல்கிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த நாயனாருக்கு பேர் புகழ்த்துணை நாயனார்னு பேர். புகழ்த்துணை நாயனார் அப்படிங்கிறவர் ஆதிசைவ அந்தன குலத்திலே சிவவேதியராக அவதரித்தவர். அந்த ஆதிசைவருக்கு என்ன வேலை அப்படின்னா, பெருமானை நித்தியப்படி பூஜை பண்ணுறது தான் வேலை, பரார்த்த பூஜை செய்கிறது வேலை. அந்த ஊரில் பஞ்சகாலம் வந்துடுச்சு. அதனால் அங்கே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ஒருவேளை இது எப்போ நடந்ததுன்னு தெரியல, பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்குது. இவருக்கே சாப்பாடு கிடையாது, கோயில் குறுக்களுக்கு சாப்பாடு கிடையாது. ஆனால் இவர் பூஜை பண்ண போய் ஆகணுமே, சாமிக்கு நைவேத்தியம் எடுத்துகிட்டு போனோமே, நைவேத்தியத்துக்கு கூட வழி இல்லை சாமிக்கு. அந்தளவுக்கு காசு வருமானம் இல்லாமல் இருக்குது ஊர்.
சரி தினைக்கும் சாப்பாடு சாப்பிடலாம் பரவாயில்ல, நைவேத்தியம் வைக்கணும், தண்ணியாவது நம்ம கொண்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுவோம், அதையாவது பண்ணுவோம், நைவேத்தியம் இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லி அபிஷேகமாவது பண்ணணும்னு சொல்லி அவரால் முடிஞ்ச செய்து கொண்டிருக்கிறார். இவருக்காக பசி, சாப்பிட்டு பல நாளாவது குடத்தை தூக்கி சாமி மேலே அரிசியில் ஆட்டுற தண்ணியை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணும் பொழுது கை தவறி குடத்தை சாமி மேலே போட்டு விட்டார். டொங்குன்னு விழுந்து போச்சு சாமி மேலே. சாமி மேலே விழுந்தோடனே இவர் பயந்துக்கிட்டு ஐயோ சாமி மேலே போய் குடத்தை போட்டு விட்டோமேன்னு பயந்துக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டார், பயம் தாங்க முடியாமல். உடனே சாமி சொல்ற கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் வலிக்கல அப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றும் வலிக்கல, இந்த பஞ்சம் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு, இந்த பஞ்சம் வந்தது காரணமே நான் தான். அதான் உனக்கு மட்டும் ஒரு சலுகை தரேன், தினைக்கும் இந்த நம்ம சன்னதி பீடத்திலேயே உனக்கு ஒரு தினைக்கும் ஒரு பொற்காசு கொடுக்குறோம், அந்த பஞ்சம் தேடுற வரைக்கும் எடுத்துக்கோ, அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீ பூஜை பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லுவோம். அந்த செய்தியை அவருடைய சரித்திரத்தை இந்த இப்போ பார்க்கக்கூடிய தேவாரத்திலே நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காட்டுகிறார்கள். அது அரசியல் இப்போ பார்க்கக்கூடிய அந்த அரசியல் கராய் புத்தூர் என்கின்ற ஊருடைய திரு தேவாரம் இந்தளம் என்கின்ற பண்ணில் அமைந்திருக்கு. மலைக்கும் மகளஞ்சங்கிற பாட்டு. மலைக்கு மகளஞ்ச எடுத்தீங்களா? இந்த மலைக்கு மகளஞ்ச என்கின்ற தனியாக எடுத்து